பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். அது எங்க கட்சிக்காரங்களுக்காக நான் பேசியது. நிறைய இடங்கள் சொல்லல, ஓரிரு தொகுதிகளில் என்று சொன்னேன். எங்கள் தோழர்களை நெறிப்படுத்துவதற்காக நான் அவ்வப்போது பேசுகிற கருத்து அது. ஓரிரு தொகுதிகளில் இருந்து உட்கட்சி பிரச்சனைகளின் காரணமாக தோழர்கள் அவ்வாறு செயல்பட்டார்கள் என்பதை நான் சொல்லியிருக்கிறேன், அவ்வளவுதான். திமுக கூட்டணிக்காக, கூட்டணி கட்சிகளுக்காக எங்கள் தோழர்கள் ஆற்றியிருக்கிற பணி என்பது மிகவும் போற்றுதலுக்குரியது. திமுக கூட்டணி கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்கள் வெளிப்படையாகவே அதை பேசியிருக்கிறார்கள், என்னிடத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். பெரும்பான்மையானவர்கள் அவ்வாறு பேசியதை யாரும் பெரிதுபடுத்தவில்லை. ஓரிரு இடங்கள் என்று நான் சொன்னதற்கு அதை ஊதி பெருக்குகிறார்கள். திரும்ப திரும்ப விடுதலை சிறுத்தைகள் கட்சியை குறிவைத்து திமுக கூட்டணிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிக்கிறார்கள். விஜய் பெயரில் ஏராளமாக பிட்டிங் நடக்கிறது, சூதாட்டம் நடைபெறுகிறது. இந்த சூதாட்ட கும்பல் பரப்புகிற வதந்தி தான் இது. தேர்தலுக்கு முன்பு திமுகவை முன்வைத்து சூதாட்டத்தை நடத்தினார்கள். அகில உலக அளவில் இது நடைபெறுகிறது. இப்போது தேர்தல் வாக்குப்பதிவுக்கு பின்பு விஜயை முன்வைத்து இந்த சூதாட்ட காய்களை நகர்த்துகிறார்கள். தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் ஏமாந்து போவார்கள். முன்னாள் டிஜிபிங்கிறதுனால அவர் சொல்றது சரியாயிருமா? ஆமா, பிட்டிங் தான் இது. இது 100% பிட்டிங், சூதாட்ட நடவடிக்கைகளுக்கான ஒரு மீடியா ஹைப் இது, அவ்வளவுதான். நீங்க நாளைக்கு தேர்தல் முடிவு வரப்போகிறது, பாருங்க. இளைஞர்கள் நிறைய விஜய்க்கு எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். அதை யாரும் பெரிதாக பேசுவதில்லை. எவ்வளவோ இளைஞர்கள், இளம் தலைமுறையினர், குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த 20ஆம் நூற்றாண்டு தலைமுறையினர் 100% அப்படியே ஹீரோவுக்கு பின்னால போயிட்டாங்களாம் சொல்ல முடியாது. அவருக்கு எதிராக பேசக்கூடியவர்களும் ஏராளமானவர்கள் சமூக ஊடகங்களில் இருக்கிறார்கள். அந்த அரசியல் வேண்டாம் என்று இளைய தலைமுறையினருக்கு அறிவுறுத்தக்கூடிய இளைய தலைமுறையினரே ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். அரசியல் படுத்தப்பட்ட இளைய தலைமுறையினர் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக 100 விழுக்காடு இளம் தலைமுறையினர், புதிய வாக்காளர்கள் ஒரு ஹீரோவுக்கு பின்னால் போய்விட்டார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள், அவ்வளவுதான்.